உயிரோட்டமுள்ள தாயாக இருந்து அருள் செய்த வண்ணம் இருக்கிறாள். கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற தாய், கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டவள், கோடான கோடி அடியவர்க்கு வரம் அள்ளி கொடுக்கின்ற அற்புத தாயாக இந்த குஞ்சு பரந்தன் பதியிலே, பொறிக்கடவை பதியிலே அவள் அற்புதத்தை சொரிந்த வண்ணம் இருக்கிறாள். அடியவர்களே, எத்தனை வயல் வெளிகளின் நடுவினிலே தாய் அற்புதமாக இந்த சன்னிதானத்திலே வீற்றிருந்து அருளாட்சி புரிகிறாள். நீர்வளம், நிலவளம், நெல்வளம் என்று அங்கே எந்த நேரமும் அந்த நெல் வளத்துக்கு குறைவில்லாத பதியாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி மண்ணிலே அருளை பொழிந்த வண்ணம் இருக்கிறாள் அற்புத தாய். எனவே அடியவர்களே, கண்ணகை தாயை வேண்டுவார்க்கு ஒரு குறைவுமில்லை. அம்மா கருணை தாய் கும்பாபிஷேக பெருவிழாவை கூட கண்ட தாய் அல்லவா. கோடான கோடி அடியவர்க்கு நாடி வந்து தொழுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அற்புதத்தை வாரி வாரி கொடுக்கிற தாய். அங்கே எத்தனை அடியவர்களுடைய வாழ்விலே நோய்களை தீர்த்திருக்கிறாள், எத்தனை அடியவர்களுடைய வாழ்விலே துன்பங்களை தீர்த்திருக்கிறாள், எத்தனை அடியவர்களுடைய வாழ்விலே அவள் சோதனைகளை செய்த பின்னர் அவர்களுக்கு அற்புதங்களை காட்டி அவர்களை தன்பாலித்தவள் இந்த பொறிக்கடவை கண்ணகை தாய். எனவே அடியவர்களே, அவ்வாறான அற்புதம் நிறைந்த தாயினுடைய 2025ஆம் ஆண்டு இந்த பங்குனி வேள்வி பெருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிற வேளை அற்புதமான இந்த சன்னிதானத்திலே இன்றை காலை பொழுதிலே இருந்து நாளை காலை வரையும் குடிநீர் சேவை சிறப்பாக இந்த ஆலயத்திலே சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உழவர் ஒன்றிய விளையாட்டு கழகம் சனசமூக நிலையமும் இணைந்து சிறப்பான அந்த குடிநீர் சேவையை இந்த சன்னிதானத்திலே திறம்பட அங்கே தங்கள் சேவை தொண்டாக அங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பல தொண்டு அமைப்புகள், மகாதேவ ஆசிரமத்தினர் போன்றவர்களும் அந்த பணியை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல தொண்டு நிறுவனங்கள் தாங்களாக முன்வந்து இந்த பங்குனி வேள்வி பெருவிழாவிலே அடியார்களின் நலன் கருதி இந்த சேவைகளை, தன்னார்த்தமான சமய தொண்டு சேவையினை இங்கே ஆற்றிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அடியவர்களே, அன்னையினுடைய ஆலய சூழலிலே நீங்கள் பாதணிகளோடு நடமாடாதீர்கள். இது புனிதமான ஒரு சன்னிதானம். எனவே இந்த புனிதமான சன்னிதானத்திலே நாங்கள் சிறப்பாக இந்த சேவையை செய்தால் எங்கள் வாழ்வெல்லாம் அன்னை அற்புத தாய் அவள் எங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட வரத்தை அள்ளி தருபவளாக அன்னை வீற்றிருக்கிறாள் அல்லவா. எனவே அடியவர்களாகிய நீங்கள் அம்மாவினுடைய அந்த சிறப்பான இந்த பங்குனி வேள்வி பெருவிழாவிலே அன்னையின் அருள் பெற்று மண்ணுலகில் நாங்கள் நல்ல வண்ணம் வாழ்வோம். அன்னை அருள் நாடெங்கும் பரவுகிறவளை அன்னையை நாமும் பணிவோம், நல்லருள் பெறுவோம்.